பிராமின்ஸோட இந்த அறிவாற்றலுக்கு காரணமான காமனான ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. அதுல நம்பர் 1, வே ஆஃப் லைஃப். பிராமின்ஸ் பல வருடங்களா வேதங்களை படிச்சுட்டு வராங்க. அவங்க படிக்கக்கூடிய வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயத்த படிக்கிறதோட மட்டும் நிறுத்தாம அவங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திட்டும் வருவாங்க. இதனால அவங்க வாழ்க்கைய மாரல் வேல்யூஸோட வாழ முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வேதிக் சிலபல்ஸை படிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. டஃப்பான விஷயங்களையே அவங்க படிச்சு அதுல மாஸ்டர் பண்ணிடுறதுனால மற்ற விஷயங்கள் எல்லாமே ஈஸியானதா அவங்களுக்கு மாறிடுது. அதனால நிறைய விஷயங்களை அவங்களால சுலபமா கத்துக்கவும் முடிஞ்சிருக்கு. பல கோவில்கள்ல பூஜைகளை நடத்தக்கூடிய வேலையை பண்றது பிராமண மக்கள் தான். கடவுளுக்கு பணி செய்யறதும் இவங்களோட பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு காரணமான ஒன்னா இருக்கு. மற்றவங்களுக்கு முன்னோடியா இருக்கணும்னா நம்மள எல்லா விஷயத்திலயுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த விஷயத்த பிராமின்ஸ் காலம் காலமா பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனாலதான் அன்னைக்கு அரச குருவா இருந்த மக்கள் இன்னைக்கு டீச்சிங் ஃபீல்டுலயும் இருக்காங்க. எக்ஸ்டர்னலா என்வாயன்மெண்ட்ல வேணும்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்ப நடந்திருக்கலாம். ஆனா அவங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த டீச்சிங் ஃபீல்டுல அவங்க பேரை பதிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்பர் 2, லைஃப் ஸ்டைல். பிராமின்ஸ் ஒரு யூனிக்கான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. யாரடி நீ மோகினி மூவில நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ரியலான பிராமின்ஸ் தினமும் காலையில 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. எழுந்திரிச்சதும் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு தியானம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பூஜைகளை பண்றது, மந்திரங்களை சொல்றது, இந்த மாதிரியான செயல்களை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல அவங்க எழுந்து மெடிடேஷன் பண்றது, குளிக்கிறது, இந்த மாதிரியான செயல்களை பண்ணும்போது அவங்க மைண்ட் செட்டை பாசிட்டிவா வச்சுக்க முடியும். அவங்க லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருந்தாலும் அது பல காலங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது பிராமின்ஸ்னால மட்டும்தான் பண்ண முடியும்னு இல்லை. நார்மலாவே நம்ம எல்லாருமே அதிகாலையில் எழுந்து மெடிடேஷன் பண்றது நம்ம உடலுக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. பிராமின்ஸ் இந்த மாதிரியான ருட்டீனை காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால அவங்களோட பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்கும். இதுவுமே அவங்க பிரில்லியன்ஸுக்கு ஒரு காரணமா சொல்லப்படுது. அடுத்து நம்பர் 3, டயட். நம்ம எல்லாருமே சண்டே ஆனா போதும் சின்ராச கையிலே பிடிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி சிக்கன், மட்டன், நான்வெஜ்ஜை வெளுத்து கட்டுவோம். ஆனா பிராமின்ஸ் அப்படி இல்லை. நான்வெஜ் உணவுகளை அவங்க தொட மாட்டாங்க. எக்கு கூட சாப்பிட மாட்டாங்க. அது கூடவே இஞ்சி, பூண்டு, வெங்காயம் மாதிரி ஒரு சில உணவுகளையும் சேர்த்துக்க மாட்டாங்க. பிராமின்ஸோட இந்த உணவு பழக்க வழக்கத்தை சாத்விக் டயட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்றதுனால மற்ற மக்கள் அளவுக்கு அவங்களுக்கு டெம்டேஷன்ஸ் அதிகம் வராது. அவங்க மைண்டை அமைதியா வச்சுக்க இந்த டயட் உதவியா இருக்கு. காலம் காலமா பரம்பரையா இந்த மாதிரி உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்றதுனால அவங்க மைண்டை அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடிஞ்சிருக்கு. ஆரோக்கியமாவும் ரொம்ப நாட்கள் எனர்ஜெட்டிக்காவும் வாழ முடிஞ்சிருக்கு. இந்து கடவுளான லார்ட் கிருஷ்ணா சொன்ன மாதிரி ஆகார சுத்தி, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்மள தீர்மானிக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. நல்லா மூக்கு முட்டை நான்வெஜ்ஜை வெளுத்து கட்டிட்டு கொஞ்ச நேரத்துல நல்லா தூக்கம் வரும். எங்கடா படுத்து தூங்கலாம்னு படுக்க தான் இடம் தேடுவோம். அதுவே நம்ம அளவோடு சாப்பிட்டா எனர்ஜெட்டிக்கா வேலைகளை பார்ப்போம். பிராமின்ஸ் எப்பவுமே பேலன்ஸ்டான டயட்டை ஃபாலோ பண்றாங்க. அதனால பிரெயின் அவங்களுக்கு டயர்ட் ஆகுறது கிடையாது. எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. அடுத்து நம்பர் 4, ப்ரொஃபஷன். பிராமின்ஸோட ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டோம்னா கோவில்கள்ல பூஜை பண்றது, சாங்ஸ் பாடுறது, இலக்கியங்கள் எழுதுறது, வாசிக்கிறது, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சிங் ப்ரொஃபஷன், இந்த மாதிரி வேலைகளை பெரும்பாலும் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க நாலேஜை அப்டேட் பண்ணிக்கக்கூடிய வேலைகளை பண்றதுனால நிறைய விஷயங்களை அவங்களால கத்துக்க முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய நாலேஜை கெயின் பண்ணி வைக்கிறதுனால அவங்க மற்ற மக்களை விட இன்டெலிஜென்ட்டா இருக்காங்கன்னு சொல்லப்படுது. நார்மலா மற்ற மக்களை கம்பேர் பண்றப்போ பிராமின்ஸ் டிசிப்ளின்டா, பீஸ்ஃபுல்லாவும் இருக்காங்க. இந்த மாதிரியான காரணங்கள்னாலேயே பிராமின்ஸ் சொசைட்டில நல்ல ஸ்டேட்டஸோட இருக்காங்க. அப்ப பிராமின்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டா இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாருனாலையுமே இன்டெலிஜென்ட்டா இருக்க முடியும். நீங்க இப்ப எப்படி இருந்தாலும் அது ப்ராப்ளம் இல்ல. நீங்க இன்டெலிஜென்ட்டா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான்வெஜ்ஜே தொடாம இருக்கணும், 4 மணிக்கு கண்டிப்பா எழுந்து பச்சை தண்ணியில குளிக்கணும்லாம் இல்ல. பிராமின்ஸோட லைஃப் ஸ்டைல்ல இருந்து உங்களால என்ன விஷயங்களை ஆல்டர் பண்ணிக்க முடியும்னு பாருங்க. உங்களால 4 மணிக்கு எழுந்திருக்க முடியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் 6 மணிக்கு முன்னாடி எழுந்துருங்க. நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா ப்ராப்ளம் இல்ல, லிமிட்டா சாப்பிடுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல மட்டுமே இருந்தா எதையுமே லேர்ன் பண்ணிக்க முடியாது. பிரெயின் டயர்ட் ஆகி நீங்களும் லேசியா தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் தெரியாதோ அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. புது புது விஷயங்கள் உங்க மைண்டுக்கு கொடுக்கும்போது உங்க மைண்ட் எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருக்கும். பிராமின்ஸ் மாதிரி நீங்க வேதங்களை படிக்கணும், மந்திரம் தான் சொல்லணும்னு இல்ல. தினமும் நிறைய புக்ஸை உங்களால படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் தூங்குறதுக்குள்ள 2 பேஜ் ஒரு நாளைக்கு படிங்க. தினமும் ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. புக்ஸ் படிக்கிறதுனால பல யூசஸ் நமக்கு இருக்கு. நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்க வெற்றி அடைறதுக்கு காரணமா இந்த புக் ரீடிங் ஹேபிட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பா புக்ஸ் ரீட் பண்ற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. நீங்க ஒரு நாளைக்கு 2 பேஜை படிக்கிறதுனால என்ன மாறப்போகுதுன்னு குறைச்சு மதிப்பீடு பண்ண வேண்டாம். 2 பேஜை படிச்சாலும் கன்சிஸ்டன்டா படிக்கிறப்போ ஒரு வருஷத்துல உங்களால 740 பேஜை படிக்க முடியும். அது பத்தாதான் என்ன உங்க நாலேஜை கெயின் பண்றதுக்கு. புக்ஸை படிக்கிறதோட மட்டும் நிறுத்தாம அந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷனை உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. புக்ஸோட முழு யூஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இருக்கு. ஸோ நீங்க இப்ப என்ன வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் தூங்குறதுக்கு 1/2 hour முன்னாடி ஸ்கிரீன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு
புக்ஸ் ரீட் பண்ற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. பிராமின்ஸ் மாதிரி தினமும் காலையில எழுந்து பூஜை பண்ணணும், மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு ரிச்சுவல்ஸ் பண்றது பிடிக்கும்னா பண்ணலாம், இல்லைன்னா அதை விட்டுறலாம். அதுக்கு பதிலா தியானம் பண்ணலாம். மெடிடேஷன் பண்றதுக்குன்னு நிறைய முறைகள் இருக்கு. அதுல உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அந்த மெடிடேஷன் முறையை ஃபாலோ பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றதுனால நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம உடலோட சக்கராசை கட்டுப்படுத்தி நம்ம நினைச்ச விஷயங்களை நம்ம உடலை செய்ய வைக்க முடியும். மெடிடேஷன்னால நிறைய யூசஸ் இருக்கு. அதை சொல்றதை விட நீங்க செஞ்சு பார்க்கும்போது தான் அதோட முழு பயனை நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ தினமும் குறைஞ்சது 10 நிமிஷமாவது ஒதுக்கி மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷனை பத்தி நம்ம சேனல்லையே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பிராமன் மக்களோட வாழ்க்கையில இருந்து நீங்களும் நிறைய விஷயங்களை எடுத்து உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க முடியும். பிராமன்ஸ்னா உயர்ந்த கேஸ்ட், அதனாலதான் அவங்க இன்டெலிஜென்ட்னு கிடையாது. இங்க உயர்ந்த கேஸ்ட் தாழ்ந்த கேஸ்ட்னு எதுவும் கிடையாது. அந்த காலத்துல தான் செஞ்ச வேலைக்கு ஏத்த மாதிரி கேஸ்ட பிரிச்சாங்க. ஆனா உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு கொண்டு வந்தது நம்ம மக்கள் தான். அண்ட் யாரா இருந்தாலுமே அவங்க காலங்காலமா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அதுக்கான பலனையும் அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. ஸோ பிராமின்ஸ் காலங்காலமா பின்பற்றக்கூடிய அவங்களோட ஹேபிட்ஸ் தான் அவங்க ஃபேமிலிஸ்ல நிறைய இன்டெலிஜென்ட்டான பீப்புளை உருவாக்கியிருக்கு. ஸோ கேஸ்ட் இஸ் அபார்ட், நீங்களும் இந்த மாதிரி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணா உங்களாலையும் பிரில்லியன்டான மனுஷனா மாற முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். பிராமின்ஸை பத்தியும் அவங்களோட இன்டெலிஜென்ஸை பத்தியும் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஞாபகமா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.